ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்ன பார்க்க போறோம்னா, புட்டிங் கேக் தான் செய்ய போறோம். எதில செய்ய போறோம்? பால் பவுடர் வச்சு தான் இன்னைக்கு செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இது ஃபஸ்ட் டைம் தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் ரிசல்ட்டு சூப்பரா வந்துருந்துச்சு. எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்து அதில வந்து ஒரு 2 முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம். 3 பொருள் தான் தேவை. அதிக பொருள் கிடையாது. 3 பொருள் வச்சு இன்றைக்கி ஈஸியான புட்டிங் கேக் செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு 2 முட்டை தேவைப்படுது. 2 முட்டையை நம்ம 3 முட்டை கூட போட்டுக்கலாம். என்கிட்ட 2 முட்டை போட்டுக்கிறேன் நான். கம்மியாக தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணனால எப்படி வருதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்தேன். ரிசல்ட்டு நல்லா வந்தனால அந்த வீடியோ நான் போட்டேன். பால் பவுடர் 1 கப் எடுத்துருக்கேன் நான். முட்டையை உடைச்சி ஊற்றி அது ஓரமாக இருக்கட்டும். பால் பவுடர் வந்து 1 கப் எடுத்துருக்கேன். அதே கப்பால் 1 கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி, பால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் தண்ணி தான் சேர்த்துருக்கேன். நார்மல் வாட்ரு தான் இது. ஐஸ் வாட்டர்லாம் கிடையாது. நார்மல் வாட்ரு தான். இது நல்லா விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா விஸ்க் வச்சு நல்லா அடிச்சுக்கலாம். கொஞ்சம் கூட கட்டியே இருக்கக்கூடாது. நல்லா அடிச்சுக்கலாம். இது கலக்கும்போது பாலோட வாசனை நல்லா இருந்துச்சு. பால் போடுறனாலே பால் வாசனை தான் அடிக்கும். என்னம்மா நீ கேள்வி சொல்கிற அப்படின்னு சொல்லுவீங்க. சூப்பராக இருந்துச்சு. கலக்கும் போதே ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு வாசனை. எங்கள் வீட்டில் பல்லி எனி நேரம் கத்திக்கிட்டே இருக்குங்க. எவ்வளோ பல்லி இருக்குது. ஃபுல்லாக வெறும் பல்லியாக தான் இருக்குது. எனி நேரம் கத்திக்கிட்டு தான் இருக்கு. இந்த கரைச்சி வச்சுக்கிற மாவை வந்து முட்டையோடு சேர்த்துக்கலாம். இது நல்லா நுர வர வரைக்கும் நல்லா மிக்ஸியில் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லாதனால நான் கொஞ்சமாக ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் தான் சேர்த்துருக்கேன். இதோட ஒரு 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஏலக்காய் தூள், சர்க்கரை 2மே சேர்த்துருக்கேன். இது நல்லா நுர வர வரைக்கும் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக அடித்து எடுத்துருந்தாச்சு. நுர வர வரைக்கும் நல்லா அடித்து எடுத்துருந்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சுகர் சிரப்பு தான் ரெடி பண்ண போகிறோம். அது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லாயிருக்கும் அது. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் சூப்பராக வந்துருந்துச்சு. நான் ஒரு டைம் வந்து அல்வா செய்யும்போது நல்லாவே வரல சுகர் சிரப்பு. இந்த டைம் நான் செய்யும்போது கரெக்டான பக்குவத்தில் செஞ்சுதான் நல்லா வந்துச்சு. ஒரு 4 ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா மெல்ட் ஆகி ஒரு கலர் சேஞ்ச் ஆகும். சாக்லேட் நல்ல ஒரு இந்த சர்க்கரை கரைச்சா எப்படி ஒரு கலர் வரும் அது மட்டும் நல்லா சேஞ்ச் ஆகும். நல்லா இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியம். சூப்பர் கலர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இது மாதிரி நிறைய டைம் ட்ரை பண்ணுறேன். இது மாதிரி கலர் வந்ததே கிடையாது சுகர் சிரப்பு. இந்த டைம் சூப்பராக வந்துருந்துச்சு. நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கலர் வர வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். பாருங்கள், செம்மையாக ஒரு கலர் வந்திருக்கு பாருங்க. நாட்டு சர்க்கரைலாம் இருக்குல்ல, வெல்லம், நாட்டு சர்க்கரை அந்த கலர் வந்திருக்கு பாருங்கள். இது அவ்வளோதான். நம்ம எந்த பவுலில் நம்ம கேக்கு செய்கிறோமோ அந்த பவுலில் நம்ம ஊற்றிக்கலாம். இதை ரொம்ப நம்ம வந்து இதாக கலர் சேஞ்ச் ஆனால் ஒரு மாதிரியா கசக்கிற மாட்டம் இருக்கும். இந்த கலர் கரெக்டான பக்குவம். இது வந்து நம்ம எந்த கப்பில் சேர்க்குறோமோ அந்த கப், எந்த கப்பில் கேக்கு செய்கிறோமோ அந்த கப்பில் இது பண்ணிக்கலாம். இது வந்து இந்த கப்பில் தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி கேக்கு. இது நல்லா ஃபுல்லாக அந்த அப்ளை பண்ணிக்கலாம். அந்த கப்பு ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அந்த கேக்கை நம்ம அடித்து வச்சுருக்கணும். அதை வந்து அதில் சேர்க்க போகிறோம். அவ்வளோதான். சர்க்கரை பாவு மட்டும் இருக்குது பாருங்கள். இதுக்கு இந்த கமர்கட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு செய்வாங்க அந்த இது. நான் ஒரு டைம் பார்த்துருக்கேன். ஒரே ஒரு கடையில் செய்யும்போது நான் பார்த்துருக்கேன். அந்த கலர் மட்டும் தெரியுது. நான் ஃபஸ்ட் டைம் செம்மையாக வந்திருக்கு அந்த கலரு. நான் எனக்கே ஆச்சரியம். செம்ம ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு. அப்போனா கேக்கும் நல்லா தான் வரும்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அண்ணி வீட்டுக்கெலாம் கொடுத்துட்டு அவங்களாம் சாப்பிட்டு நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து தான் சாப்பிட்டேன். கூலிங்காகவும் சாப்பிட்லாம், நார்மலாகவும் சாப்பிட்லாம். நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சுருந்து சாப்பிட்டேன். நல்லா கூலிங்காக செம்மையாக இருந்துச்சு. நல்லா வாயில் வச்சோன்னா கரையும். அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட் இது. நம்ம அடிச்சிருக்கிறது முட்டை, இந்த பால் பவுடர்லாம் அடித்து வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம் இது கூட.
இதோட சேர்த்துட்டு ஒரு இட்லி பாத்திரம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அதை எடுத்து வச்சு நல்லா ஒரு 20 நிமிஷத்துக்கு 25 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சின்னதாக இட்லி பாத்திரம் தான் வச்சுருக்கேன் நான். குக்கரில் கூட வைக்கலாம், நான் இட்லி பாத்திரத்தில் தான் வைக்கிறேன். சரி, இந்த டைம் இட்லி பாத்திரத்தில் வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு தண்ணி ஊற்றி அதில் உள்ள ரிங் வச்சிடலாம். ஏன்னா உள்ளே நார்மலாக வச்சா உள்ளே தண்ணி போயிடும். அதனால் நம்ம ரிங் வச்சு தான் உள்ளே வைக்கணும். இது மேலே ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அந்த கப்பு மேலே ஒரு மூடி போட்டு மூடிட்டு இட்லி மூடி வச்சு நல்லா ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். ரிசல்ட் எப்படி வருதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கே ஒரு ஆச்சரியம், செம்ம ரிசல்ட்டில் உண்மையிலே நல்லா வந்துச்சு. தட்டை போட்டு நல்லா உடச்சிட்டேன். இது வந்து வெந்துருச்சா என்னென்னு பார்த்துட்டு ஒரு ஊசி வச்சு குத்தி பார்க்கலாம். கத்தியோ ஊசியோ எதை வச்சு குத்தி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சுன்னா கொஞ்சம் கூட மாவு இதெல்லாம் ஒட்டவே ஒட்டாது. நல்லா செம்மையாக வந்துருக்கு. நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வெளில எடுத்து இந்த ஹீட்லாம் நல்லா சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து 4 போட ஓரம் ஃபுல்லாக அறுத்து விட்டுட்டு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு, நல்லாவும் ஆறிடுச்சு. இது ஃபுல்லாக அந்த ஓரம் ஃபுல்லாக நம்ம வந்து கரெக்டான இதில் நம்ம வந்து கத்தி வச்சு கட் பண்ணிக்கணும். ஏன்னா அது வராது. அதனால் அந்த கிண்ணத்திலே ஒட்டிக்கிறனால 4 பக்கெட் நம்ம எடுத்து விட்டு தான் நம்ம இது பண்ணணும். இப்போ வந்து ஒரு தட்டில் கமுத்திட்டு பார்த்தா கலர்ஃபுல்லாக செம்மையாக ஒரு கேக்கு ரெடி ஆயிடுச்சு. புட்டிங் கேக்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் செம்மையாக விரும்பி சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. உண்மையிலே நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால இந்த கேக்கை நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். ஆனால் செம்ம ரிசல்ட் வந்திருக்கு. எனக்கே ஆச்சரியம், நான் தான் செஞ்சேம்மா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம். செம்மையாக செஞ்சுருந்தேன். பாக்கியம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வாயில் வச்சோடனே கரையும். செம்மையாக இருந்துச்சு உண்மையிலேயே. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி இதே போல் அடுத்த வேலை பார்க்கலாம். ஓகே, பாய்.